நீங்க ஒவ்வொருவரும் இந்த முகவரியில இருக்கிறீங்க. நீங்கள் தான் இந்த வாக்காளர் என்பதற்கான ஆதார பட்டியல்ல ஒரு 13 ஆவணங்களை தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது. அதுல 13வது ஆவணமாக பீகாரில் நடந்த SIR அந்த தேர்தல் சிறப்பு திருத்தத்தினுடைய அந்த பட்டியல் பெயரில உங்கள் பெயர் இருக்கா இல்லையாங்கிற அந்த ஆவணத்தை நீங்க ஆதாரமா கொடுக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. நான் கேக்குறேன், தமிழ்நாட்டில் நாங்க இருக்கிறதுக்கு நாங்க தகவல் கொடுப்பதற்கும் பீகார் தேர்தல் பட்டியல்ல நாங்க இல்லைன்னு சொல்றதுக்குமானது எப்படி ஆதாரமாக இருக்க முடியும்? அது எப்படி ஒரு முறையான ஆதாரமா இருக்க முடியும்? அப்படி நீங்க ஒரு வேலை செய்யணும்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லயும் இதே போல SIR நடத்திட்டு அதனால இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல. ஒரே நேரத்துலங்க பல மாநிலங்கள்ல SIR நடத்துறீங்க. நான் பீகார்ல என் பட்டியல்ல என் பேர் இல்லைன்னு சொல்லி இதுல 10 மாநிலத்துல ஒருத்தன் பேர் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப இது அடிப்படையில கோளாறானது இல்ல. பெங்கால்ல நடக்குது, பெங்கால்ல SIR நடக்குது, தமிழ்நாட்டுல SIR நடக்குது. பீகார்ல என் பேர் இல்லைன்னு சொல்லிட்டு வங்கத்திலையும் அவர் என் பேரை கொடுத்துட முடியும், தமிழ்நாட்டிலும் பேர் கொடுத்துட முடியும். ரெண்டுக்கும் ஒரே நேரத்துல இதற்கான திருத்தத்துல எப்படி சரிபார்க்க போகுது தேர்தல் ஆணையம்? பித்தலாட்டமா இல்லையா அது? இப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டத்தை எதற்காக தேர்தல் ஆணையம் செய்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறார். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.